வணக்கம். ஒவ்வொரு நொடிப்பொழுதும் இனிமையாக அமைய இறைவன் திருவடியை பற்றி இருப்போம். இன்றைய பதிவில் நாம மதுரகவி ஆழ்வாரை பற்றி சிந்திக்க போகிறோம். பாண்டிய நாட்டின் திருக்கோளூர்ல 9ஆம் நூற்றாண்டு பிறந்தவர் மதுரகவி ஆழ்வார். நம்மாழ்வாருக்கு முன் பிறந்தவர், நம்மாழ்வார் பரமபதம் அடைந்த பின்னரும் வாழ்ந்தவர். செவிக்கும் உள்ளத்துக்கும் இனிய கவிதைகள் படைத்தமையால காரணப் பெயராக மதுரகவி என்று அழைக்கப்பட்டார். கருடனின் அம்சமாக அவதரித்த மதுரகவி ஆழ்வார் வடமொழி புலமையும் வாய்க்க பெற்றிருந்தார். உலக விஷயங்களில நாட்டம் இல்லாதவராகவும் நாராயண பக்தி கொண்டவராகவும் சிறு வயது முதல் திகழ்ந்தார். ஒரு சமயம் மதுரகவி ஆழ்வார் வடநாட்டு யாத்திரைக்கு புறப்பட்டு போகிறார். அப்போது ஒரு நாள் காலையில தென் திசையிலிருந்து எழும்பிய பேரொளி ஒன்றை காண்கிறார். தொடர்ந்து மறுநாளும் அந்த ஒளி தென்பட்டது. ஒளி தென் திசையிலிருந்து வருவதை உணர்ந்து அந்த ஒளியின் மூலத்தை கண்டறிய ஆவல் கொள்கிறார். ஒளியை தொடர்ந்து செல்கிறார். அந்த ஒளி திருக்குறுகூர்ல சென்று மறைகிறது. அங்கு தவமியற்றி கொண்டு யோக நிலையில இருக்கும் நம்மாழ்வாரின் ஞான ஒளி அது என்பதை உணர்கிறார். தன்னுடைய ஞான தேடலை, தாகத்தை நம்மாழ்வாருக்கு கேள்வியாக்குகிறார். பிறந்தது முதல் பேசாமலே இருந்த நம்மாழ்வார் முதல் முறையாக திருவாய் மலர்ந்து விடையளிக்கிறார். குரு பக்தி பெருகிட நம்மாழ்வாரின் சேவையே தன்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக ஏற்கிறார் மதுரகவி ஆழ்வார். தத்துவங்கள், யோக ரகசியங்கள் அனைத்தும் குருவிடம் கற்று தெளிகிறார். நம்மாழ்வாரின் முதன்மை சீடராக திகழ்ந்து அவர் புகழ் பரப்பியவர் மதுரகவி ஆழ்வார். குருவின் மீது கொண்ட பெரும் பக்திக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தார். திருவாய்மொழியை நெறிப்படுத்தினார். குருவுக்கு செய்யும் சேவையிலேயே இறைவனை கண்டார். நம்மாழ்வார் பக்தியில ஆழ்ந்து பெருமாளின் குணங்களை பாடும் போதே மதுரகவியார் அதை ஓலைப்படுத்தினார் என்பதால் நம்மாழ்வார் பாசுரங்கள் ஓலைப்படுத்திய பெருமை மதுரகவியாழ்வாரையே சாரும். பரவசத்துல நம்மாழ்வார் அவ்வப்பொழுதும் மயக்கம் அடைந்து விடுவார். மதுரகவியார் அவர் மயக்கத்தை தெளிவித்து திருச்சேவை புரிவார். மதுரகவியாழ்வாரின் பாசுரங்கள் குருவை உயர்த்தி போற்றும் பாசுரங்களாக உணர்ந்து மகிழலாம். அவரது குருவான நம்மாழ்வாரையே தெய்வம் என கருதி போற்றி வந்தார். பாசுரங்களால் குருவை துதித்தே இம்மையில் உய்ந்து மறுமையிலும் பரமனடி பற்றினார். நம்மாழ்வார் பரமபதத்துக்கு செல்ல போவதை அறிந்த மதுரகவியார் பரிதவிக்கிறார். பிரிவை எண்ணி தவிக்கிறார். நம்மாழ்வாருடன் தானும் புறப்பட்டு போக தீர்மானிக்கிறார். ஆனால் குருவானவரோ சீடருக்கு இப்புவியில் இன்னும் கடமை இருப்பதை உணர்த்துகிறார். நம்மாழ்வாரின் சிலை திருமேனியை தனக்கு தந்தருளுமாறு விண்ணப்பிக்கிறார் மதுரகவி ஆழ்வார். நம்மாழ்வாரும் தாமிரபரணி நீரை காய்ச்சினால் தமது திருமேனி கிடைக்கப்பெறும் என்று கூறி அருள்கிறார். நீரை காய்ச்சியதும் முதலில் ராமானுஜரின் திருமேனி வெளிப்பட்டது. ராமானுஜர் அப்பொழுது அவதரித்திருக்கவில்லை. ஆதலால் அடையாளம் தெரியாத மதுரகவி ஆழ்வார் சிலை திருமேனி நம்மாழ்வாரை போல் இல்லையே என்ற ஐயம் தெரிவித்தார். எதிர்காலத்துல வைணவத்தை தழைக்க செய்ய போகும் ஆச்சாரியரான ராமானுஜரின் திருமேனி என்று வருங்கால ஆச்சாரிய பெருமானை அறிமுகப்படுத்தி மறுபடியும் நீரை காய்ச்சும்படி பணிக்கிறார் நம்மாழ்வார். இம்முறை நீரை காய்ச்சியதும் நம்மாழ்வாரின் திருமேனி வெளிப்பட்டது. சிலை திருமேனியில தனது சக்தியை செலுத்திய பின் விண்ணுலகம் செல்கிறார். சிலை திருமேனியை ஆழ்வார் திருநகரையில பிரதிஷ்டை செய்து குருவின் பெருமையை உலகறிய செய்கிறார் மதுரகவியார். அவரது பெருமைகளையும் அருமைகளையும் பாடிக்கொண்டே இருந்தார். சங்கப்பலகையில் ஏற்றாமல் நம்மாழ்வார் பெருமைகளை பாடக்கூடாது என்று சங்கப்புலவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். நம்மாழ்வாரை உயர்த்தி பிடிப்பது சிறப்பு அன்று, அவரும் பக்தரை அன்றி பகவான் அல்ல என்று சங்கப்புலவர்கள் ஆட்சேபம் தெரிவித்தனர். நம்மாழ்வாரின் அருளுடன் சங்கப்புலவர்களின் செருக்கை வீழ்த்தினார் மதுரகவியார். கண்ணன் கழலிணை நண்ணும் மனமுடையீர் எனும் திருநாமம் திண்ணம் நாரணமே என்று நம்மாழ்வாரின் பாசுரத்தை பலகையில் ஏற்றினார். கண்ணன் கழலிணைகளின் மேல் பற்று கொண்டவர்கள் அவன் திருநாமத்தையே உச்சரித்தவாறு இருந்தால் திருநாமம் பக்தர்களை திருமால் இருப்பிடத்திற்கே இட்டு சென்றுவிடும் என்று பொருள்பட எழுதிய நம்மாழ்வார் பாசுரத்தை சங்கப்பலகை ஏற்றுக்கொள்ள புலவர்களும் நம்மாழ்வாரின் பெருமையை, மதுரகவியாழ்வாரின் பக்தியை உணர்ந்து அது முதற்கொண்டு அவர்களும் நம்மாழ்வார் பெருமைகளை பாடியும் இயற்றியும் பரிகாரம் தேடினார்கள். கண்ணி நுண் சிறுதாம்பு என்ற பதிகம் மதுரகவியாழ்வாரால பாடப்பட்டது.
11 பாடல்கள் கொண்ட இந்த பதிகம் நம்மாழ்வாரை ஏத்தி பாடுகிறது. இவை திவ்ய பிரபந்தத்தில் இடம்பெற்றுள்ளன. அந்த பதிகத்திலிருந்து ஒரு பாடலை பார்க்கலாம். நாவினால் நவிற்று இன்பமெய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மெய்ம்மையை தேவுமற்றறியேன் குருகூர் நம்பிப் பாவின் இன்னிசை பாடித் திரிவனே. நாவால் ஸ்தோத்திரம் செய்து இன்புற்றேன் அவன் பொன்னடி பற்றியே மேன்மையடைந்தேன் வேறு தெய்வமும் அறியேன் என் குருவாகிய குருகூர் நம்பி நம்மாழ்வார் இயம்பிய பாவின் இன்னிசையை பாடி பாடி திரிவேன் என்கிறார். ஆச்சாரிய பக்திக்கு எடுத்துக்காட்டாக விளங்கியவர் மதுரகவியாழ்வார். குருவின் பெருமையை இன்னும் சில காலங்கள் போற்றி பாடிக்கொண்டே பிறவி பயன் எய்தி இறுதியில் ஆச்சாரியரான நம்மாழ்வார் திருவடிகளை அடைந்தார். மதுரகவி ஆழ்வார் திருவடி சரணம் சொல்லி இப்பதிவினை நிறைவு செய்கிறோம்.